Chai with Chitra. நான் வந்து ஏதோ ஒரு டிரைவரை கொலை பண்ணி பீஸாக கட் பண்ணி போட்டதா ஒரு நியூஸ் வந்தது. அப்போ வந்து ஏஆர்எஸ் ஸ்டுடியோவை பற்றி கூட பல கான்ட்ரவர்சி வந்து இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஏதோ தானமாக அந்த ஸ்டுடியோ தானமாக கொடுத்த மாதிரி அது வந்து நம்ம உங்களுடைய மன வாழ்க்கை முறிவுக்கு வந்து சினிமா காரணமாக என்ன சொல்கிறது, இப்போ குறிப்பாக விஜயை பற்றி கூட விஜயனுடைய பேச்சை பற்றி கூட நீங்கள் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்கீங்க. அரசியலில் ஒரு பொசிஷனில் இருக்கிற சில பேரை பற்றி கொஞ்சம் கிண்டலாக பேசும்போது எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. நீ அப்படி பேசுகிற பையன் இல்லையே. அரசியல் இறங்குற ஐடியா இருக்கா? இருக்குது. எப்போ? நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்த அம்பிகா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டூடியோவுக்கே அதிபரானீங்க. ஆமாம். எப்படி இருந்தது அந்த தருணம்? அதெல்லாம் தான் சொல்கிறேனே, சில விஷயங்கள் நம்ம ஃபீல் பண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுலேயும் அந்த ஃபீல் நம்ம மனசில் எடுத்து சந்தோஷப்படுறது மட்டும்தான் நான் செய்ய முடியும். கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், அது ஒன்று தான். கடவுள் நம்பிக்கை உண்டு. கொல்லூர் தேவியும் சோட்டானிக்கிற தேவியும் தான் என்னோட கடவுள்கள். அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லலாம், அவ்வளோதான். அப்புறம் வந்து கடவுளுக்கு அடுத்ததான் நன்றி சொல்ல வேண்டியது நம்ம ஆடியன்ஸ். அவங்க இல்லைன்னா அம்பிகா யாருன்னு தெரியாதுல்ல. சினிமாவில் வந்ததுக்கப்புறம் தானே அம்பிகான்றது யாருன்னு தெரியும். இல்லைன்னா ஒரு 10 கொலை பண்ணிவிட்டு இப்படி சங்கிலியோட வந்து நின்னா தெரியும் அம்பிகா யாருன்னு. ஸோ மற்றபடி சினிமாவில் வர்றதுனால தான் உங்களை யாருன்னு தெரியும். அப்படி தெரியப்படுத்தி வச்சது நம்ம ஆடியன்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு கடவுளுக்கு அப்புறம் நான் இப்போவும் நன்றி சொல்வது அவங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரி. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் உங்களை ஒரு படம் எடுத்தாலும் பார்க்குறதுக்கு ஆள் இருந்தால் தானே மறுபடியும் அந்த ப்ரொடியூசர் படம் எடுப்பார். ஸோ அந்த பார்க்குறதுக்கு வந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நான் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு அப்புறம் நன்றி சொல்ல வேண்டியது ஆடியன்ஸுக்கு தான். உங்களுடைய ஸ்டூடியோவை திறந்து வைக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தார். ஆமாம். எப்போ முதல்ல அவரை சந்திச்சிங்க? அவங்கள நான் ஃபஸ்ட்டு சந்தித்தது வந்து ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு படம் ஷூட்டிங்காக மெட்ராஸ் வந்துட்டு இருக்கும்போது அவங்கள மீட் பண்ணதை. அப்போவே இந்த மாதிரி தான் நான் ஜாலியாக பேசுகிற டைப் தான். அப்படி தொப்பியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. நானாக போய் அப்போ அவங்க சொன்னாங்க இதான் தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு சொல்லி நான் போய் பேசினேன். பேசும்போது அப்போ நம்ம போகும்போது அவங்க பாடி கார்டு அப்போ கூட அப்படி இப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு பேசணும்னு சொல்லுவாங்க. விடு அப்படின்னு சொல்லி என்னம்மா அப்படின்னா நான் தமிழ் படம் நடிக்கிறது அப்படியா அப்படின்றலாம் சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு பேசினாங்க. அது அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணேன். அவர்கிட்ட இருந்து அவார்டு வாங்கினேன். அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அந்த மோதிரம்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கினேன். நிறைய வாட்டி மீட் பண்ணேன். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஜானகி அம்மாவுக்கெல்லாம் ஷூட்டிங் இல்லாத சில டைமில் ஃபோன் பண்ணி அம்மா இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட வரியா அப்படின்னாங்க. போய் சாப்பிட்ருக்கேன். ஐயா கூட உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். அதை சாப்பிடு இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லியிருக்காங்க. எங்கள் ஸ்டுடியோ ஓப்பனிங்க்கு வரும்போது ஐயா உடம்பு சுகம் இல்லாமல் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஐயாவும் ஜானகி அம்மாவும் அந்த இடமும் எனக்கு ஒரு கோவில் மாதிரி. அவங்க கூட நடிக்க முடியலைன்ற சின்ன வருத்தம். பட் பரவாயில்ல, நடிக்கலைன்னாலும் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர்ற டைம்லலாம் என்ன சொல்கிறது, என்ன எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம். என்ன கொலை கூட பண்ணியிருக்கலாம் சில பேர். அப்படியா? ஆமாம், கொலை கூட பண்ணியிருக்கலாம். அது தடுத்தது ஐயா தான். அவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திச்சு. அந்த டைமில் பெரிய பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரியில் ஷூட்டிங்கே நடக்கலையே. ஷூட்டிங்கெல்லாம் நின்றுடுச்சு. அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியும். ஒரு டைமில் அந்த படம் அது நடக்கும்போது நான் வந்து நம்ம டைரக்டர் வாசு அண்ணனோட கன்னட படம் ஜீவன ஜோதி ஷூட்டிங் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சம்சாரம் மின்சாரம் செட்டுக்கு முன்னால் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ தான் ஒரு பிரச்சனை வந்தது. நான் வந்து ஏதோ ஒரு டிரைவரை கொலை பண்ணி பீஸாக கட் பண்ணி போட்டதா ஒரு நியூஸ் வந்தது. அப்போ வந்து என்ன எதுன்னு அதை பற்றி எதுவும் கேட்காம சில டிரைவர்ஸ் யூனியனில் இருக்கிற சில ஆளுங்க அவங்கெல்லாம் சில 2-3 பேர் இப்போ இருக்காங்க. அப்புறம் இறந்து போன ஒரு டைரக்டரோட ஒய்ஃபு, அவங்க டைரக்டரும் போச்சு, அந்த அம்மாவும் போச்சு. அவங்க எல்லாருமா சேர்ந்து பிரச்சனை பண்ணி ஆமாம் பிரச்சனை பண்ணி நான் அவங்கள கொலை பண்ணி பீஸாக கட் பண்ணி
கொலை பண்ணுறதுக்கே டைம் இல்லை, அப்புறம் எப்படி பீஸாக கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகாது. சரி அப்படியே கட் பண்ணி என்னோட கிணத்துக்குள்ளே நான் போட்டேனா இப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வெளியில் வரணும், இல்லைன்னா உள்ளே போய் குத்தி கொலை பண்ணிவிடும், இல்லைன்னா மூஞ்சியில் ஆசிட் ஊற்றிடும்னெல்லாம் டிரைவர்ஸ் யூனியன்லேருந்து 2-3 பேரெல்லாம் பேசி பிரச்சனை பண்ணி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி போலீஸ் அகம்படியோடு தான் நான் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே அந்த டைமில் கொஞ்ச நாள் ஷூட்டிங் இல்லாமல் ஆமாம் பதட்டமாக இருந்தது. அந்த டைமில் அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி எனக்காக பேசின கொஞ்சம் நபர்களில் ஒருத்தர் டி ராஜேந்தர், ராதா ரவி அண்ணா, அவங்க தான். அதனால் அவங்கன்னா எனக்கு அவ்வளோ மரியாதை. அந்த டைமில் வந்து கேட்ட உடனே அப்படி நம்பிடலாமா சொல்லுங்கள்? நான் அந்த மாதிரி ஆளா? அந்த பையன் வேலை விட்டே போயாச்சு, வேலை விட்ட போனால் எப்படிங்க அது கொலையாகும்? அதுக்கப்புறம் அது யாரால் வந்தது அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த டைம்லலாம் என்ன எம்ஜிஆர் ஐயா காப்பாற்றினாங்க. லைஃபு என்ன சொல்கிறது, இப்போ வந்து உட்காந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள லைஃபு வந்து ஸ்மூத்து கிடையாது. புரியுது. அப்படி போய் துப்புக்கட்டின்னு உள்ளே போய் அப்புறம் பிடிச்சி மேலே வந்து இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் வந்திருக்கு. மானசீகமாகவும் சரி, என்ன சொல்கிறது, லைஃப்லேயும் சரி நிறைய லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்மூத்தாக இல்லை, ஸ்மூத்தாக வரலை யாருக்குமே. எல்லாருக்குமே அப்படித்தான். பட் இருந்தாலும் எனக்கு மற்றவங்கள பற்றி பேச முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். டி ராஜேந்தர் அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு அந்த அளவு குரல் கொடுத்துருக்காருண்ணா? இல்லை அதில் அதாவது ஒரு அம்மா 2 அப்பா 2 குழந்தைங்களோட வந்து மெட்ராஸில் வந்து ஒர்க் பண்ணி எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி அவங்களும் ராதா ரவி அண்ணனும் பேசினாங்க. எனக்கு அதை கேட்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணதே கிடையாது. ராதா ரவி அண்ணன் தெரியும், தெரியும். தரையில் வாழும் மீன்கள் ஒர்க் பண்ண போயிருக்கேன். ராதா ரவி அண்ணன் அப்பாவோட ட்ராமா பார்க்குறதுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்பா எம்.ஆர். ராதா சார் இன்னும்மா தமிழ் படம் பண்ண நல்ல பேர் வாங்கணும் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம்லாம் அவங்கள நான் மீட் பண்ணியிருக்கேன். என்னப்பா அப்போ சொன்னாங்க, அப்பா இந்த பாப்பா தான் இப்போ தமிழ் படத்துக்கு. அப்படியா, பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்க, நல்லா வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. ராதா ரவி அண்ணன் அப்போல இருந்தேன். அவங்களும் வைஜி அண்ணனும் எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணனே சொல்லிக்கலாம். ஏதாவது இப்போ கூட ஒரு அண்ணே அப்படின்னு என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசுவார். வைஜி அண்ணனும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இவர் டிஆர் கூட நான் ஒர்க் பண்ணது கூட கிடையாது. பட் அவங்க அப்படி பேசும்போது அவங்களெல்லாம் வந்து அங்கே நிறுத்தியிருக்கேன் நான். இப்போவும் அங்கே நிறுத்தியிருக்கேன். ஏன்னா அப்போது ஹெல்ப் பண்ண வேண்டியவங்க ஹெல்ப் பண்ணலை, நமக்காக கொஞ்சம் கூட பேசவும் இல்லை. ஆனால் நம்ம எதிர்பாராத இருந்த ஆளுங்க பேசும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் சொல்கிறது, மை லைஃப் வாஸ் நெவர் ஈஸி. அந்த டைமில் எனக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது. அந்த டைமில் ஏன் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிடலாமன்னெல்லாம் ஒரு வாட்டி யோசனை பண்ணேன். எல்லாரும் சொல்லுவாங்க சூசைட் இஸ் ராங் தான். பட் சில டைமில் என்ன ஆகுதுன்னா எதுக்காக சண்டை நடக்கிறதுன்னே நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கு ரீசன் நான் எப்படி அந்த ஒரு இதெல்லாம் வந்துருக்கு. லைஃப் வாஸ் ஸ்டில் இஸ் நாட் ஈஸி. ஏஆர்எஸ் ஸ்டுடியோவை பற்றி கூட பல கான்ட்ரவர்சி வந்து இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஏதோ தானமாக கொடுத்த மாதிரி அது வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, தேவர் ஃபிலிம்ஸிலோட அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கினது. அதை வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பிஆர் ஒருத்தர் வந்து அவர் கரெக்டாக பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள். இல்லை, அவர் போட்டிருந்தாரே, அது பிஆர்ஓ அவர் ஒருத்தர் வந்து போட்டிருந்தார், இது இவங்கக்கிட்ட இருந்து இவங்க வாங்கினது அப்படின்னு சொல்லி அவரே போட்டிருந்தார். அவருக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. அவர் போட்டிருந்தார். அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு அதை விற்ற அவர் வந்து இன்னொருத்தருக்கு ஐயோ என்கிட்ட இருந்து தானே அம்பிகாவோட அம்மா வாங்கினதே அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஆர்ஓவே சொல்லியிருக்கும்போது இனிமேல் நம்ம சொன்னாலும் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஒரு 237 வயசான ஒருத்தர், அப்புறம் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம அப்படி இல்லைங்க இப்படின்னு சொன்னாலும் புது டாப்பிக்காக மாற்றி அடுத்து கொஞ்ச நாளைக்கு வைரலாக மாற்றுறதுக்கு அவங்க ஒரு டாப்பிக்காக மாற்றுவாங்க. எதுக்கு சொல்லிட்டு போகட்டும். 2+2 5 இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இவர் 5ன்னு சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், அவங்களுக்கு இது இல்லைன்னு விட்டுட வேண்டியதான். ஏன்னா எங்களுக்கு அது வித்தாலே சொல்லியாச்சு. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என்கிட்ட இருந்து தான் வாங்கினது அந்த சரசம்மா அவங்க வந்து வாங்கினதுன்னு. அப்புறம் அவர் பிஆர் ஒருத்தர் வந்து சொன்னாங்க அது கிடையாது,
அவங்க அங்கே இருந்து தான் வாங்கினது, இவர் கொடுத்தது கிடையாதுன்னெல்லாம் சொல்லியாச்சு. அப்படி ஒரு நல்ல மனசு இருக்கும்போது சொல்லியாச்சே, இனிமேல் அதை பற்றி என்ன பேசுறது? உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் என்னன்றது. இனிமேல் யாருக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, இந்த யூடியூப் சேனல் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. வெரி பேட் பீப்புள்னா ஹியூமன் சைடு கொஞ்சம் கூட இல்லாத வல்காரிட்டியாக பேசுகிறதுக்கும், வல்கராக பேசுகிறதுக்கும், க்ரூடாக பேசுகிறதுக்கும், ரூடாக பேசுகிறதுக்கும், கேவலமாக பேசுகிறதுக்குன்னு சொல்லி ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அவங்க பேர் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, பட் வேண்டாம், அவங்கள நேரில் பார்க்கும்போது நான் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு எப்படி ஒரு 200 years ஓல்டு, அவரும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. பேசிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பேசிட்டு போட்டோம். அவங்க அம்பிகா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னால் நான் நல்லவளும் கிடையாது, அம்பிகா ரொம்ப கெட்டவங்கன்னு சொன்னால் நான் கெட்டவளும் கிடையாது. அது எனக்கு தெரியுமே. அப்புறம் கமெண்ட் அடிக்கிறவங்க, கமெண்ட் சொல்கிறவங்க, ஒப்பீனியன் போடுறவங்க, வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க கெட்டதாக பேசுவாங்க, நல்லா இருக்கிறவங்க நல்லதாக பேசுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். இப்போ வேறு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் வேறு ஆரம்பிக்கணும். அந்த டைமில் தெரியும் யார் யார் என்னென்ன பேச போகிறாங்கன்னு. இட்ஸ் ஓகே. எந்த காலகட்டத்தில் டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை வந்தது அம்பிகா? ஆசை இருந்தது, இப்போ இல்லை. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் யூடியூப் சேனல் அதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன்னு ஒரு ஆசை வருது. பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கூப்பிடணும்னு நினைக்கிறது கூட கூப்பிட மாட்டாங்க. அந்த அம்மா டைரக்ட் பண்ண போகிறாங்க, எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு திடீர்னு டிஸ்கஷன்னு சொல்லி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் டைரக்ட் பண்ணலை, நடிக்கத்தான் இருக்கேன். உங்களுடைய மன வாழ்க்கை முறிவுக்கு சினிமா காரணமா? என்ன சொல்கிறது, சரி வராது அப்படின்னு முடிவாகணுன்னா அது சினிமாவோ அரசியலோ ஆஃபீஸில் போகிறதோ ரீசன் கிடையாது யாருக்குமே. பர்சன் டு பர்சன் டிஃப்ரென்ஸ் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தான் முறியுமே தவிர, இப்போ நான் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பிரியணும்னா பிரிஞ்சு தான் ஆகணும். அதுக்கு நான் சினிமா சொல்ல முடியாது. சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது எண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சினிமா காரணம் கிடையாது, நானும் அந்த நபரும் தான் காரணம். அரசியல் இருக்கும்போது ஒரு பிரச்சனை 2 பேர் பிரிஞ்சாங்கன்னா அதுக்கு அரசியல் காரணம் கிடையாது, இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் தான் காரணம். ஸோ அதனால் சினிமா எப்போவுமே காரணம் கிடையாது. சினிமாவில் இருக்கிறதுனால தானே அம்பிகான்றதே யாருக்கும் தெரியும், அப்புறம் எப்படி சினிமா காரணமா? இல்லை. உங்களுடைய இந்த திரைப்பயணத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? புத்திசாலித்தனமாக ஓரளவுக்கு. பட் இன்னொரு சைடு பார்க்கும்போது சினிமாவில் நடிக்கிறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால புத்திசாலித்தனமாக இல்லாத நிறைய ஸ்டூபிடிட்டிஸ் லைஃப்பில் நடந்திருக்கு. அதாவது சினிமா நடிக்கிறதோட சேர்ந்து நீ இதையுமே கவனிச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லும்போது, ஆமல்ல, சும்மா சினிமா நடிக்கிறது, இந்த படம் முடிச்சு அடுத்த படம், அடுத்த படம் முடிச்சு அடுத்த படம், அடுத்த படம் முடிச்சு அடுத்த படம், அந்த சினிமாவிலிருந்து வந்த பணமோ அதிலிருந்து வந்த ரிசல்ட்டோ வச்சு நீ ஏதாவது பண்ணியிருக்கலாமே, இன்னொருத்தங்களை நம்பி இதை பண்ணாமல் நீயும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்றத வச்சு பார்க்கும்போது புத்திசாலித்தனமாக நான் 100% இருந்ததில்லை. அது இப்போ நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் முட்டாள் மாதிரி ஃபீல் ஆகுது. சமீப காலமாக பார்த்தா பொது விஷயங்களையும் சரி, அரசியலையும் சரி, உங்களுடைய பலமான அழுத்தமான கருத்துக்களை பதிவு சொல்கிறது உண்டு. இப்போ குறிப்பாக விஜயை பற்றி கூட, விஜயனுடைய பேச்சை பற்றி கூட நீங்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தீங்க. நான் எப்படி வச்சேன்னா, அது கடுமையான விமர்சனம். எனக்கு நான் எப்போவுமே நான் சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஒருத்தரை பற்றி பேசும்போது அவங்கள நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குது, அவங்க ஏஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசணும். ஸோ அரசியலில் ஒரு பொசிஷனில் இருக்கிற சில பேரை பற்றி கொஞ்சம் கிண்டலாக பேசும்போது எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. நீ அப்படி பேசுகிற பையன் இல்லையே, எதுக்கு அப்படி பேசின அப்படின்னு. நீங்கள் அப்படி பேசாமல் இப்படி பேசியிருக்கலாமே. அது என்னோடய அபிப்பிராயத்தை தான் சொல்லுவேன். நான் மற்றவங்களுக்காக நான் பேச மாட்டேன். ஐ நெவர் அட்வைஸ். ஏன்னா நம்ம ரமணா படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி, இந்த உலகத்திலேயே பிடிக்காத விஷயம் மன்னிப்புன்ற மாதிரி, எனக்கு இந்த உலகத்திலேயே யாருக்குமே பிடிக்காத ஒரு வேர்டுன்னா அது அட்வைஸ் தான். ஸோ அதனால் நாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. என்னோட அபிப்பிராயம், நானாக இருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஆனால் அப்போ நான் அப்படி பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க பேசுனதெல்லாம் மாறிடுச்சு. ஹீ பிகேம்
ஒரு பக்கா பொலிட்டிஷியனாக மாறிட்டார். சேஃப்டி விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவரோட பேச்சு, பேசுகிற விதம் அதெல்லாம் மாறிட்டு இருக்கும்போது நான் பேசுனனால மாறினேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே கற்றுக்கிட்டு தானே வரோம். அவங்க வந்து 3 வருஷம்தான் ஆச்சு, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. போக போக நம்ம கற்றுப்போம். ஃபஸ்ட்டு படத்தில் நான் போட்ட மேக்கப்பாக அடுத்த படத்தில் வந்தது இல்லை, எல்லாமே நம்ம கற்றுக்கிறதா. அதில் ஒரு மாறுதல் தெரியுது. விஜய்கிட்டையும் நிறைய மாறுதல் தெரியுது. ஹீ இஸ் பிகமிங் பக்கா பொலிட்டிஷியனாக மாறிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் வந்து இந்த பார்ட்டி பிடிக்கும் அந்த பார்ட்டி பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. பப்ளிக்காக ஒரு விஷயம் நல்லது பார்த்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு கெட்டது நடந்தால் நான் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். சில விஷயங்கள் அவங்களுக்கு குரல் கொடுக்க முடியாதுன்னா அவங்களோட சேர்ந்து நானும் போவேன். அச்சிச்சோ இப்படி நடக்குது, நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா, ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கெட்டது நடந்தால் நாங்கள் போயிட்டு நான் கேள்விப்பட்டேன், கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பணத்தை விட நம்ம ப்ரெசன்ஸ், நம்ம வார்த்தைகள் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அது பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும். ஐ லைக் பீப்புள். எனக்கு மனிதர்கள் பிடிக்கும். எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறது பிடிக்கும். அவங்க பேசும்போது காது கொடுக்கறது பிடிக்கும். யூ மீன் அவங்க காது கொடுக்கறது பிடிக்கும். என்னோடய ப்ரெசன்ஸ் அங்கே கொடுக்கறது பிடிக்கும். ஒரு ஹக்கு கொடுக்கறது பிடிக்கும். உட்காந்து சரி ஓகே எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டால் பாலிட்டிக்ஸ் எனக்கு பிடிக்கும். பார்ப்போம். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, கலைஞரை கூட சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? எல்லாரையும் சந்திச்சிட்டேன். ஐயா கலைஞர் ஐயா உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கும்போது நான் போனேன். அங்கே ஸ்டாலின் நான் பார்த்தேன். அங்கே இருக்கும்போது ஏன்னா உள்ளே போக முடியாதுல்ல, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் போகணும். ஸோ நலம் விசாரிக்கிறதுக்காக நான் போனேன். அதெல்லாம் எல்லாரையும் அண்ணாதுரை ஐயா வீட்டில் தானே எத்தனையோ வருஷம் இருந்ததே, அவர் யாருன்னு தெரியாமலே. ஸோ அதனால் அண்ணாதுரை ஐயா அவங்க மிஸ், அப்போ ஐயா இல்லை, அவங்க மிஸ்ஸஸ்ஸு அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பண்ணி கொடுத்தது. ஸோ அவங்கள பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் ஐயாவோட பிரதர் சக்கரபாணி சார் பார்த்துருக்கேன். அம்மா ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதாவோட நல்ல பழைய இருக்கீங்களா? அந்த எலெக்ஷன் ஒர்க்குக்கு போகிறதுக்காக போனேன். ஐ திங்க் அவங்க கூட ஃபஸ்ட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். அப்படி கட்டிப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். அந்த ஃபோட்டோ இருக்குது. பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டாலின் அண்ணன் அவங்கள மீட் பண்ணேன். ஒரு ராஜா அண்ணன் அவங்க உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள போய் பார்த்தேன். நல்ல கண்ண ஐயாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. பட் அதுக்குள்ளே இதாச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமோ ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கோ போனோன்னா நான் கண்டிப்பாக போவேன். அப்படி போனால் அப்படி அவங்க நினைப்பாங்களோ ஐ டோன்ட் கேர். விஜய் எலெக்ஷன் ஒர்க்குக்கு போகிறதா சொல்லும்போது நான் ட்விட்டரில் போட்டேன், பி சேஃப், மேக் ஷுர் மக்கள் ஆர் சேஃப் அப்படின்னு போட்டேன். அப்படி போட்டனால நீங்கள் இதுவா, இப்படி போட்டனால நீங்கள் இதுவா, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டியில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் வரும்போது ஜனங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஃபாலோ பண்ணி போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிற அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்குங்க. குழந்தைங்கள் பெண்கள் வர வேண்டான்னு சொன்னால் போகாதீங்க. இதெல்லாம் நான் ட்விட்டரில் போடுறது உண்டு. சினிமா உலகத்தில் நீங்கள் நினைச்ச உயரத்தை தொட்டுட்டதாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம். அதாவது ரொம்ப அதிமோகம் எல்லாம் கிடையாது. நான் நினச்சது நடந்துருச்சு, அவ்வளோதான். பட் இனிமேல் அப்படின்னா ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் ஃபீல்டிலே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபீல்டு ப்ளஸ் பாலிட்டிக்ஸ் ஆசை இருக்குது, அவ்வளோதான். அரசியல் இறங்குற ஐடியா இருக்கா? இருக்குது. எப்போ? வேண்டாம் சொல்லி ஏதாவது இதாக போதனால ஆசை இருக்குதுன்னு சொல்லி பேசி அப்படியே சொல்லி விட்டுடுவேன். ஏன்னா ஐ பிலீவ் இன் டைம். நீங்கள் என்னதான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சில டைமில் நடக்காது. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது தொப்புக்கிட்டேன்னு குதிச்சிடும். அதனால் வருவேன், வரணும்னு ஆசை இருக்குது. எப்போன்னா கடவுள் என்ன எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன். இந்த பயணம் அம்பிகாவுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறது என்ன? வாழ்க்கை பயணம் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணுறது 100% சின்சியராக இருங்க. பட் நாம் பண்ணுறது தான் எல்லாமே சரின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா எல்லாமே எப்போவுமே சரியாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப்பில் வருத்தங்கள் வர்றது அவுட் சைடில் இருந்து கிடையாது, ஃபேமிலியிலிருந்து தான் வரும். அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக நினச்சி ஒவ்வொன்றும் நினைக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் ரசிகர்களோட பகிர்ந்துட்டதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. எனக்கும் இங்கே வந்து பேச முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். நான் பேசுனது யாரையுமே புண்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசலைன்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா,
லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா விஷயத்துலையும். சில பேர் சொல்லுவாங்க 4 பக்கமும் கண் இருக்கணும், 4 பக்கமும் காது இருக்கணும்னு. அது சும்மா கிடையாது, அது உண்மையான விஷயந்தான். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இப்போது நான் என் மனசில் என் லைஃப்பில் நான் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தயவு செஞ்சு எல்லாரும் ஆர்கன் டொனேஷனை பற்றி சின்சியராக சீரியஸாக கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.